மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போர் காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்ந்துள்ளதாகவும் இது நீடிக்கும் பட்சத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக, அதாவது 35 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எரிசக்தி மையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. போர் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்தது. இது நேரடியாக உணவுப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகளை அதிகரித்துள்ளது. இது மார்ச் மாதத்தில் உணவுப் பொருட்களின் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி தானியங்கள், தாவர எண்ணெய் மற்றும் பால் பொருட்களின் விலை குறியீடு மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஆர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல்வழி பாதைகளில் ஏற்பட்டுள்ள முடக்கம், உரங்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சர்வதேச சந்தைக்கு வந்து சேருவதில் பெரும் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் இந்த திடீர் விலையேற்றத்தால் பெரும் உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள நேரிடும் என ஐநா பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார். போர் நீடிக்கும் பட்சத்தில் வரும் மாதங்களில் கோதுமை, சோளம் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவற்றின் இருப்பு குறைந்து அவற்றின் விலை மேலும் 20% முதல் 30% வரை உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். உலக நாடுகள் தங்களது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியுள்ளன. இது உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விரைவில் முடிவடைய வேண்டும் என உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அதே வேளையில் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் நடவடிக்கை போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இருந்து வருகிறது உலக நாட்டு மக்களை கவலையடைய செய்திருக்கிறது.